Hello friends, welcome to Samayal Food Court. இங்கே நம்ம பார்க்க போட்டு தேங்காய் சாதம் வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான தேங்காய் பால் சாதம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த தேங்காய் பாலில் என்னெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். தேங்காய் பாலில் விட்டமின் ஈயும் சியும் அதிகமாக இருக்கிறதுனால இதில் அளவுக்கு அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இதில் பொட்டாசியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ் போன்ற எலக்ட்ரோலைட்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கோகனட் மில்கில் லயூரிக் ஆசிட் இருக்கிறதுனால இது ஒரு ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டியை ஆக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லை, இது நம்ம இம்யூன் சிஸ்டமை ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த தேங்காய் பாலை நீங்களும் அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த தேங்காய் பால் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கர் சூடான பிறகு அதில் 5 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெயை நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு அதில் 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன். அது கூடவே 3 பிரிஞ்சி இலை சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். கொஞ்சமாக ஃப்ரை ஆன பிறகு நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு 2த்தையும் நல்லா கையில் இடித்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா கையில் நசுக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ருசி ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்தது இதில் 4 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 10 பல்லு பூண்டு நான் இதில் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக வதங்கின பிறகு 4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை நல்லா நீளமாக சாப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்தது நான் இன்றைக்கி இந்த கப்பில் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இதில் 4 கப் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி செய்கிற தேங்காய் பால் சாதம் 4லேருந்து 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அதனால் நான் அரை முடி தேங்காய் எடுத்து அது நல்லா மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி மையாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதிலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்த பிறகு இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உடம்புக்கு எப்போவுமே கல்லுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லது. ஒரு 5 நிமிஷம் கழித்து தேங்காய் பால்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது தான் நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசியை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் பால் சாதம் செய்யும் போது இந்த மாதிரி பாஸ்மதி அரிசியை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சாதம் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது கொதிக்கும் போது நான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் சேர்க்கும் போது நமக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவரை கொடுக்கும். அரிசி ஆட் பண்ண பிறகு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கர் மூடின பிறகு விசில் ஆட் பண்ணிக்கோங்க. விசில் ஆட் பண்ண பிறகு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பிரியாணிக்கு தம் போடுற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே வச்சுடுங்க. 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்த 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மொத்தமாக 20 நிமிஷம். 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் வீடே மணக்க ரொம்பவே ருசியான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான தேங்காய் பால் சாதம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, தேங்காய் சாதம் பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்தை இந்த மாதிரி சைட்லேருந்து எடுத்து விடுங்க. அப்போ தான் அரிசி நமக்கு உடையாது. ரொம்ப நீளமாக கிடைக்கும். நமக்கு பிரிஞ்சி சாப்பிட்ற ஃப்ளேவரை விட இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ஹெல்த்தியான தேங்காய் பால் சாதம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சமையல் ஃபுட் கோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாதம்லாம் எவ்வளோ நீட்டாக இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி இன்ஸ்டன்ட் குருமா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காய் பால் சாதம் கூட அந்த இன்ஸ்டன்ட் குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த தேங்காய் சாதம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்